நடுவர் அவர்களே, எதிரணியில் பேசியிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரி, என்ன வாயிங்கிறீங்க அப்பா, நாகநந்தினின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக நடன நந்தினின்னு பேர் வச்சிருக்கலாம். இவ்வளோ டான்ஸு பேசும்போது என்ன அங்கே அசைவுகள், அப்பப்பப்பா, வசதியாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஆமாம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இயற்பியல் அறிஞர். இந்த அணுகுண்டு அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு முக்கியமான நபர் அவர் தான். அந்த ஐன்ஸ்டீனை இறுதி காலத்திலே பேட்டி கண்டபோது அவர் மிகவும் வருத்தப்பட்டாராம். இந்த பிறவியிலே நான் ஒரு பிளம்பராக பிறந்திருந்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன், இந்த அணுகுண்டை கண்டுபிடித்தது ஒரு மிகப்பெரிய தவறு என்று அவரே கடைசி காலத்திலே வேதனைப்பட்டிருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் நடுவர் அவர்களே, இங்கே நல்லவர்களை பற்றி பேசுகிறாங்க, வல்லவர்களை பற்றி பேசுகிறாங்க. வல்லவர்கள் என்பவர்கள் நல்ல குணமும் தீய குணமும் கலந்திருப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். வல்லவனாக இருந்தால் வெறும் நல்ல குணம் மட்டும் இருந்தால் மேலே வர முடியாது. கொஞ்சம் தந்திரம் இருக்க வேண்டும், சில இடங்களில் பொய் சொல்ல வேண்டும், அதெல்லாம் தேவை வல்லவனுக்கு. ஆனால் நல்லவன் எப்பொழுதும் நல்ல குணங்களை மட்டும் கொண்டிருப்பான், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாருங்க, இன்னும் ஒரு படி மேலே போய் நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது, திருக்குறள் சொல்லுகிறது, இந்த உலகமே எதனால் இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் நல்லவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. பண்புடையார் பட்டுண்டு உலகம். அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க பேசுறீங்களே அம்மா. தர்மம் தலைக்காக்குன்னு ஒரு திரைப்படத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய வரிகள் அற்புதமான வரிகள். இனியவா என்ன எழுதிக்கிட்டு இருக்க? அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. நீ ரெண்டக்காக்கு பதில் சொல்லலாம், இதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லணும். அதுக்காகத்தான் எழுதுறப்பே உன்னை கூப்பிட்டு வாங்கி கொடுக்குறேன் நான். நடுவர் அவர்களே, வாழ்க்கையினுடைய ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெற்றி அடைவது உள்ளபடியே மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வெற்றி. இன்னொரு விஷயம், ஒருத்தன் செத்தானா கண்டுபிடிச்சிடலாம் அவன் நல்லவனா கெட்டவனான்னு. எவனுக்கு செத்த பிறகு கூட்டம் அதிகமாக கூடுகிறதோ, லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்களோ, பேரறிஞர் அண்ணாவை போல கலைஞரை போல நல்லவர்கள் இறந்தால் மக்கள் கூடுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. மாணிக்க பாட்சாவை பற்றி சொன்னாங்க, ஒரு பாட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருந்து, கால கால முரட்டுக்கால முரட்டுக்காலை நான் தாண்டி, போக்கிரி ராஜா நான் தாண்டி, பாயும் புலியும் நான் தாண்டி, பயந்து போக மாட்டேண்டி, நாளெல்லாம் என் பேரை சொல்லும் நல்லவனுக்கு நல்லவன் தாண்டி. அப்படி பாரு, இங்க பாருங்க, பாயும் புலி முரட்டுக்கால போக்கிரி ராஜான்னு சொல்லும் போதெல்லாம் கை தட்ட மாட்டாங்க. ஐயா, பசிச்ச உடனே சாப்பிடணும், படுத்த உடனே தூங்கணும், அதுதான் வாழ்க்கை. எதற்கும் அஞ்சக்கூடாது. இந்த வல்லமை படைத்தவன் எப்போதும் பயந்துகிட்டே இருப்பான், அவனை சுற்றி 10 அடியால் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கத்தி எடுத்தவனுக்கு சாவு கத்தியால் தான் உண்டுங்கிற பழமொழி உண்டு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், அதை மறந்து விடக்கூடாது. நான் வரலாற்றில் நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். மாவீரன் அலெக்சாண்டர், ஏயா அவனை விட வல்லவன் ஒருத்தன் நம்ம உலகத்தில் பிறக்க முடியுமா? இந்த அகில உலகத்தையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல நாடுகளை பிடித்தான். கடைசியில் இந்தியாவுக்கு வெறுத்து போயிட்டான் அவன். என்னடா இது வாழ்க்கை, யோசனை பண்ணி பார்க்குறான். 32 வயசுல உலகத்தை பெரும்பான்மையான நிலப்பரப்பை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துட்டாங்க. அவன் சொல்லுறான், கடைசியில் சாகின்ற பொழுது, என்னுடைய பிணத்தை கொண்டு போகின்ற பொழுது அதை மருத்துவர்கள் சுமக்க வேண்டும், ஏன்னா என்னை காப்பாற்றுறதுக்கு தகுதி வாய்ந்த மருத்துவர்களால் கூட முடியல. என்னுடைய பிணம் போகின்ற பொழுது அதற்கு முன்பாக வைரங்கள் வைடூரியங்கள் பொன்னை நான் சம்பாதித்த அனைத்தையும் தூவிக்கொண்டே செல்ல வேண்டும். பிணப்பெட்டியின் வெளியே என்னுடைய 2 கைகளை விரித்தவாறு கொண்டு போங்கள், ஏனென்றால் இவ்வளவு பெரிய மாவீரன் அலெக்சாண்டர் இறக்கும் போது செல்லுகின்ற போது எதையும் கொண்டு செல்லவில்லை என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் என்பதற்காக.